வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். காலையில் நேரம் இப்போ 8 மணி. அடுத்த கட்டம் என்ன? தேவனுடைய கிருபையால் காலையில் எழும்பி நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணி போட்டு அடுத்த கட்டம் இந்த வேலைக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகிட்டேன். இப்போ என்னென்னு கேட்டால் தீர்த்தண்ணி ஊற்றினேன், அதை குளித்து போட்டு இன்னும் 2 அலுவல்கள் இருக்குது, அதை முடித்து கொண்டு வேலையை போயிட்டு பாருங்கள். இதுதான் எங்களோட ஸ்ரீலங்கா பிளேண்டி. நீங்கள் இப்போ தேத்தண்ணி கடைக்கு போனால் தேத்தண்ணி என்று கேட்டாலும் தருவினேன், பிளேண்டி என்று கேட்டாலும் தருவினேன். இது எங்களோட ஸ்ரீலங்கா வெதுப்பகங்கள் போடுற பனிஸ். அது இங்கே இங்கேயும் பேக்கரியில் தான் இது கிடைக்கிறதுண்டு இல்லை, எல்லா கடையிலையும் இது கிடைக்கும். அடித்து அனுப்புவாங்க எல்லா இடத்துலையும். டேட்டை பார்ப்போம், உங்கள் டேட்டெலாம் டேட் இருக்குது சவா. ஓகே, நல்லபடியாக இருக்குது. என்னென்னு கேட்டால் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கள், எல்லா நாடுகளும் பிரச்சனைகளுக்குள்ள விடயங்களுக்கெல்லாம் கடந்து கொண்டிருக்கிற பொழுது இப்போ சில நாடுகளோட சேர்ந்து கொண்டு இருக்கிற மாதிரியும் சில செயல்பாடுகளை தாங்கள் அப்படி செய்யலாம் என்று சொல்லியும் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட என்னுடைய விசுவாசம், தேவன் அனைத்து இடங்களிலும் அனைத்து அதிகாரிகள் மத்தியிலும் தேவன் பேச வேண்டும், தேவன் இடைப்பட வேண்டும். இந்த போரெல்லாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும், ஜனங்கள் எல்லாம் நிம்மதி சந்தோஷமாக வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய தேவனுக்குள்ளே நான் விசுவசிக்கிற விருப்பம். அதே போல் நானும் பெரிய ஒரு ட்ரீம் ஒன்று வச்சிருக்கிறேன், எனக்கென்று ஒரு கனவு வச்சிருக்கிறேன். அந்த கனவு பெரிய ஒரு நினைவாகணும் என்று விருப்பம். அது நிச்சயமாக ஆகும். அதுக்காக நான் தேவனிடத்தை ஜெபிக்கிறேன். அது வேறு லெவலில் இருக்கும். என்னை எதிர்த்தவர்கள் எல்லாரும் பார்த்து வியக்கத்தக்க விதத்தில் அந்த கனவு இருக்கும். அந்த கனவை தேவன்ற கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கேன். தேவன் நிச்சயமாக செய்வார். மிக மகிழ்ச்சியோடு தான் சொல்கிறேன். மகிழ்ச்சியே இன்றைக்கும் சமாதானம் தரக்கூடிய பெரிய மருந்து. அந்த மகிழ்ச்சியை நாங்கள் கைவிட வேண்டாம். அதே போல் வேலையிடத்துக்கு போய்விட்டோம் என்று சொன்னால் சொல்லி வேலையில் வேலை நேரம் தான். பயங்கரமான பம்பல் அடிப்பாங்க பிரெஞ்சு பொடியல். சிரித்து கொண்டே வேலை கடந்து கொண்டிருக்கும். வேலை நெருப்பு வேலை தான். வேலை இடத்துல நான் நின்று வேலை செய்யும் பொழுது எந்தவித சலசலப்பும் இருக்காது. அடிக்கிற டிக்கெட்டுக்கு அவ்வளவு சாப்பாடும் அள்ளி எறிஞ்சு கொடுத்து போட்டு நல்லபடியாக வேலையை முடிச்சு கொண்டு, அதே போல் 3ஆம் எப்பொழுதும் என்னோட எப்படி என்று கேட்டால், வேலையில் நான் இவ்வளவு குவாலிட்டியாக இருக்கிறேன்றது 3ஆம் இதயத்துக்கு பிடிச்சிருக்குது. 3 இப்பயும் என்னோட நல்ல மாதிரி தான். ஒரு விடயத்தை கேட்டேன்டா அடுத்த நாள் அந்த விடயம் மாலையில் கேட்டுட்டு வந்தேன்டா விடிய போய்க்குள்ள கொண்டு வந்து அந்தந்த இடத்துல வைப்பார். உண்மையிலேயே தேவன் தான் இதுக்கெல்லாம் கிருபை செய்து கொண்டிருக்கிறாரே தவிர மனிதர்கள், ஐயோ மனிதர்கள் என்றா விரண்டு ஓடுது சனங்கள் எல்லாம். சில மனுஷர்களை நினைச்சா, கடவுளை இவர்களிடமிருந்து என்னை பாதுகாத்து காப்பாற்றின தேவனுக்கு பரத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து கோடான கோடி சோத்திரம் சொல்லி கொண்டு காலையிலேயே நாங்கள் எங்களுடைய பணியிடங்களுக்கு செல்வதற்கு நேரமாகி கொண்டிருக்கிறதற்கிடையில் உங்களுக்கு ஒரு வீடியோ. எப்பயுமே இயல்பான சுவாரஸ்யமான பதிவுகள் என்னோட இடத்தில் வன்னிமலத்தில் யூடியூப்பில் வந்து கொண்டிருக்கும். அதே போல் என்னுடைய நண்பர்கள் சொல்கிறாங்க, கொஞ்சம் கெட்டப்பை மாற்றுங்க, வேறு லெவலில் வாங்கன்னு சொல்லி. இயல்பாகவே இருக்கணும். என்னை பொறுத்தவரையில் இந்த காதுக்கு தோடு குத்தி படங்கீறி தலைக்கு டை அடித்து இந்த மாதிரி எல்லாம் இல்லை. அது வாலிபர்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கு அது என்டர்டைன்மெண்ட் அதில் இருக்குது, அதை செய்கிறார்கள். சில அலங்காரிப்பு நிலையத்துக்கு போனால் கூட என்னுடைய தம்பிமாரெல்லாம் கேட்பார்கள், உண்மையிலேயே டை அடித்து விடுறோமென்றெல்லாம் கேட்பார்கள். இயல்பாகவே இருக்கட்டும். இயல்பே எண்டையும் இயற்கையோடு சேர்ந்த அற்புதம். அதனால் இயற்கையாகவே இருந்து கொண்டு நடந்து கொண்டிருப்போம். அதே போல் நீங்களும் கூட சுவாரஸ்யமான ஒரு காரியங்களோட என்னோட பயணிக்க வேணும் என்று சொன்னால் வன்னி வளர்த்தொழி யூடியூப் வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமர்த்துங்க. அதோடு கூட உங்களுடைய உடல் நலத்துக்காக, உங்களுடைய சுகத்துக்காக, உங்களுடைய பாதுகாப்புக்காக, உங்களுடைய வீடு வாசலுக்காக, உங்களுடைய வேலைத்தலங்களுக்காக, தொழிற்சாவனங்களுக்காக எப்பொழுதும் வன்னி மலத்தில் யூடியூப் நான் உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவுக்குள் பாரப்பட்டு ஜெபிச்சு கொண்டிருப்பேன். என்னுடைய சபையை எப்பொழுதும் நான் உங்களுக்கு பதிவேற்றி கொண்டிருப்பதற்கு காரணம் என்னென்னு கேட்டால், ஜெபவீடு சுவிசேஷ திருச்சபை. நீங்கள் ஒவ்வொரு தரம் அற்புத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் எப்பொழுதும் 93 டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் நீங்கள் தெரிவு செய்து வாருங்கள். காஷ்மீர் மெட்ரோவுக்கு பக்கத்தில் இருக்கிறது. உங்களுக்கு நான் அந்த சபையினுடைய அட்ரஸ்கள் அனைத்தும் என்னுடைய ஃபேஸ்புக் வைத்திருக்கிறேன், யூடியூப்பிலும் வைத்திருக்கிறேன். பார்க்குற நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தை ஊழியர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு நீங்கள் சந்தோஷ சமாதானமாக வாழ வேண்டும் என்று இந்த காலவேளை என்னுடைய மனவிருப்பத்தை உங்கள் முன்னில் வைத்திருக்கிறேன். அதே போல் என்னென்று கேட்டால், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னை பார்க்க வேண்டும், நீண்ட நாள் ஆகிவிட்டது, வாருங்கள் என்று சொல்லி 2 இடத்தில் இருந்து தொடர்பு கொண்டிருந்தார்கள்.
உண்மையிலேயே எனக்கு வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. நான் இன்னும் வேலை நேரங்களை கூட்டிக் கொண்டிருக்கிறபடியினால், வேலையோடு பயணிப்பதால் எனக்கு எங்கும் வந்து போகக்கூடிய சூழ்நிலை. விடுமுறைக்காக கூட முதலாளி எடுக்கும்படி கேட்டிருந்தார். நான் சொன்னேன், இன்னும் பாஸ்போர்ட் என்னுடைய கரத்துக்கு வரவில்லை. வந்ததுக்கு பிறகு உனக்கு நான் விடுமுறையை சொல்லுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். எல்லாரும் 10 நாள் விடுமுறையில் போய்க் கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னும் போகவில்லை. அடுத்த கட்டம் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்த வேண்டும். எனக்காக பரத்தில் இருக்கிற பரமபிதா எல்லாத்தையும் செய்வார் என்ற விசுவாசத்தோடு இனி வருகிற என்னுடைய லைஃப் வேற லெவல்ல இருக்கும். அந்த லைஃப்பை வேற மாதிரி நான் என்ஜாய் பண்ணி கொண்டு போகக்கூடிய விதத்தில் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். அதிசீக்கிரமாக எனக்கு இருக்கிற எல்லா சட்ட ரீதியான பிரச்சனைகளும் முடிவுக்கு வர தேவன் கிருபை கொடுப்பார் என்று நான் விசுவசிக்கிறேன். அதே போல இன்றைய நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு என்ற நன்றி நண்பர்கள், உறவுகள், தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும்.